அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா இன்னைக்கு முடிஞ்சுச்சு. அதுபோல் பெருநாவும் முடிஞ்சுச்சு. பொதுவாகவே பெருநா பெருநாண்டாலே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுவும் குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட இருந்து பெருநா கொண்டாடுறதுங்கிறது சில மணி நேரங்கள் தான் நம்ம ஒன்றா இருப்போம். இருந்தாலும் அந்த சந்தோஷம் இருக்குல்ல, அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. பெரும்பாலும் நான் எல்லா வெக்கேஷன்லேயும் பெரும்பாலும் வெக்கேஷன் போகிறது பெருநாள் லீவை தான் நான் தேர்ந்தெடுப்பேன். அப்போ இல்லாட்டி ஸ்கூல் லீவை தேர்ந்தெடுப்பேன். ஆனால் இந்த பெருநாள் சில சூழ்நிலைனால போக முடியல. பட் இருந்தாலும் சில விஷயங்கள என்னால் கவனிக்க முடிஞ்சுச்சு. சில இடங்களுக்கு போனேன். அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். பெருநாள் நான் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ நம்ம சொந்தக்கார வீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிட்டு அங்கே பெருநாள் கொண்டாடியாச்சு. நம்ம வழக்கம் போல் ஊரில் என்ன சாப்பிடுமோ அது போல் சாப்பிட்டுட்டு நம்ம ஊரை இருந்தாக்கா கொஞ்சம் வெளியெல்லாம் போவோம். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட ரவுண்ட் அடிப்போம். டூரிசம் பக்கத்தில் இருந்தாக்கா அங்கே போவோம். ஒரு நாள் டூர் போவோம். பல மாதிரி போவோம். ஆனால் நான் ஒரு சில ஆட்கள பார்த்தேன். அவங்களுடைய நிலைமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. வெளிநாட்டு வாழ்க்கைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்ல. அதுபோல் இந்தியாவில் இருந்துக்கிட்டே பெருநாள குடும்பத்தோட, நண்பர்களோட கொண்டாட முடியாமல் இருக்கிறவங்களுக்கும் பெரிய கஷ்டம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இருக்காது. இதுவரைக்கும் நீங்கள் பெருநாள் யாரெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தெரியும் அதோடைய கஷ்டங்கள் என்ன, அதோட வலி என்ன அப்படிங்கிறது. எவ்வளோ தான் காசு சம்பாதிச்சாலும் அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்கு எப்போதுமே சரி, எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். அதுபோல தான் நான் கவனிச்சதில் சில ஆட்கள பார்த்தேன். சில ரூம்களில் தனிமையில் அவங்க மட்டும் தான் இருக்காங்க. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு, டியூட்டிய பார்த்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க? பெருநாளைக்காக என்ன செய்ய முடியும்? சமைக்கிறதா? இல்லாட்டி வெளியில் வாங்குனானாக்கா நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இங்கே கிடைக்காது பெரும்பாலும். அதுபோல் இருக்கும்போது அவங்களுடைய நிலைமைகள் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். உண்மையிலேயே நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இது, சம்பாதித்தம் ஒரு முக்கியம் தான். இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டம் உண்மையிலேயே. இதில் மெயினாக நம்ம நேரம் கிடைக்கும்போது, ஒவ்வொரு நேரங்கள்லேயும் சரி, எப்போ கிடைச்சாலும் சரி, நேரம் கிடைக்கும்போது குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட பெருநாள் கொண்டாட முடிஞ்சுன்னு சொன்னாக்கா, கண்டிப்பாக அவங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. எத்தனையோ நண்பர்கள் இப்போ குடும்பத்தை விட்டுட்டு வெளிநாடு, அதுவும் பெரும்பாலும் ஜிசிசி கண்ட்ரியாக இருந்தாக்கா ஓரளவு சாத்தியக்கூறு இருக்குது. ஒரு பெருநாள் இல்லாட்டி இன்னொரு பெருநாளை போய் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. இதே வெளிநாடுகள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா அப்படி இல்லாட்டி நியூசிலாந்து இது போல் மேலை நாடுகள் போகும்போது அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு, நண்பர்களை விட்டு பிரிஞ்சு, ஊரை விட்டு பிரிஞ்சு, எத்தனையோ கல்யாணங்கள், எத்தனையோ மௌத்துகள் எல்லாத்தையும் விட்டு தனிமையில் இருந்து லாஸ்ட்டில் ஊருக்கு வரும்போது அவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, மெயினாக போன நோக்கம் சம்பாதிக்க. ஓகே, சம்பாதிக்கிறது ஊருக்கு அந்த 10 வருஷத்தில் கையில் பணத்தோடு இருந்தால் கூட சந்தோஷமாக இருந்தோம். மறுபடியும் வெளிநாடு போகிற ஒரு சூழ்நிலை அவல நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது ஏன்? எதனால்? யாருக்கும் ஒன்றும் புரியலை. மெயினாக என்னுடைய சஜஷனில் படி கேட்டாக்கா, மெயினாக சம்பாதிக்கக்கூடியவங்களுக்கு அதனுடைய கஷ்டங்களை விளங்கி அவங்க 3ல் ஒரு பகுதியாச்சும் அவங்க சேர்த்தாக்கா, இன்ஷா அல்லாஹ் அவங்களுடைய லைஃப்பில் ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. இப்போ நம்ம 10,000 திரகம் சம்பாதிக்கணும்னு சொன்னாக்கா, 3,000 திரகம் நம்ம ஒதுக்கிட்டோன்னு சொன்னாக்கா, ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 36,000 திரகம் ஆயிடுச்சு. இதே 10 வருஷம் இருந்தாக்கா 3,50,000 திரகம் ஆச்சு. இன்றைக்கி 3,50,000 திரகம்னா ரூ. 1,00,00,000 ஆச்சு. இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க என்ன தான் ஃபேமிலியில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் நம்ம சம்பாதிக்கிறது சம்பாதிக்கிறதுல பெரிய லெவலில் சம்பாரிச்சாக்கா அதில் பாதி அளவுக்கு தான் நம்ம சொல்லணும். ஃபுல்லாக சொன்னாக்கா அந்த ஃபுல்லுக்குள்ளே வேலை வந்துடுது நான் பார்த்த வகையில். ஸோ நீங்கள் இதுவரைக்கும் குடும்பத்தோட போய் பெருநாள் கொண்டாட முடியலைன்னு சொன்னாக்கா, வருகின்ற வருஷத்துலயாச்சும் குடும்பத்தோட சூழ்நிலைகள்லாம் நம்ம எல்லாருக்கும் உண்டு. நம்ம அட்வான்ஸாக பிளான் பண்ணால் கண்டிப்பாக நம்மளும் குடும்பத்தோட சந்தோஷமாக பெருநாள் கொண்டாட முடியும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதுவரைக்கும் யாரெல்லாம் உண்மையிலே கஷ்டப்பட்டுருக்காங்க,
இந்த இது மாதிரி பெருநாள் வந்துக்கிட்டு நம்மளால் கொண்டாட முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் இருக்குங்களோ அவங்களாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை என்னன்னு சொல்லுங்கள், பரிமாறுங்க. அட்லீஸ்ட் நம்ம குறைஞ்சபட்சம் நம்ம பேசணும்னு சொன்னாண்டாக்கா நம்மளுடைய மனசில் உள்ள பாரங்கள் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் ரொம்ப முக்கியம். ஸோ இது போல் ஒவ்வொரு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு காசு ஒரு பகுதி வந்தாலும் அது லாஸ்ட்டில் போகும்போது ஒன்றுமே இல்லாத போல் ஒரு சூழ்நிலை ஆகிடுது. சரியா? அதனால் முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சுக்கிடுங்க. மற்றவர்களுக்கும் உதவுங்க. நம்மளுக்கு நன்மை எதெல்லாம் கிடைக்குதோ அதே போல் பிறருக்கும் கிடைக்குன்னு நீங்கள் வேண்டிக்கிடுங்க. இன்ஷா அல்லாஹ் பெருநாள் எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடி இருப்பீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நானும் கொண்டாடினேன். அது போல் சில லேபர் கேம்ப்ஸ்லாம் போய் பார்த்தேன். அதெல்லாம் பரிதாபமாக இருக்கும். பெருநாள் ட்ரெஸ் கூட எடுக்காமல் அவங்க வந்துக்கிட்டு ஊருக்கு பணத்தை அனுப்பிட்டு ஊரில் புள்ள குட்டிகள்லாம் பெருநாள் ட்ரெஸ் எடுத்துட்டாங்களா இல்லைன்னு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதில் என்ன கொடுமைன்னு சொன்னாக்கா அனுப்பிச்ச பணம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கம்ப்ளைண்ட் வரும். இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஊரில் உள்ளவங்க ரொம்ப சிந்திக்கணும். நம்மளுடைய கணவன் அப்படி இல்லாட்டி நம்மளுடைய தம்பி, அண்ணன், வாட் எவர் இட் இஸ், இல்லாட்டி வாப்பா, எதுவாக இருந்தாலும் சரி, எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட சம்பாத்தியம் என்ன, அந்த சம்பாதியத்துக்குள்ளேயே நம்மளுடைய பெருநாள் செலவுகளை எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு அவங்களும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மன கஷ்டம் இல்லாமல் நீங்கள் நடந்துக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். காரணம் என்னென்னு சொன்னாக்கா காலங்களில் இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்துக்கிட்டு இருக்குது. வேலை பார்க்குறதும் சரி, வேலை பார்க்குற இடத்துல உள்ள பிரச்சனைகள் பல இதை நம்ம சமாளித்து வர்றதுங்கிறது வந்து லேசான விஷயமா இல்லை. ஒரு காலகட்டத்தில் நான் ஸ்டார்டிங்லலாம் வேலை பார்க்கும்போது ஒன்றுமே தெரியலை எனக்கு. அப்படியே சும்மா கேஷுவலாக போகும், ஒன்றுமே தெரியாது. நம்ம அதை பற்றி ஃபீல் பண்ணதே இல்லை. இப்போ உள்ள காலகட்டத்துலலாம் வயசும் போக போக நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து என்னென்னு நம்ம உணர ஆரம்பிக்க முடியுது. அதனால் நீங்களும் கண்டிப்பாக வயது அடைந்த பிறகு வந்துக்கிட்டு யோசனைக்கு பதிலாக முன்கூட்டியே இருக்கும் இளம் வயசுலேயே உங்களோட வேலையை பார்க்கும்போதே இதெல்லாம் நீங்கள் உணர்ந்து சரியான முறையில் சேமிச்சுக்கிடுங்க. நம்ம காசு சேமித்து வச்சுக்கிட்டா நம்ம கையில் இருந்தால் மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கையில் காசு இல்லைண்டாக்கா ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஒதுக்கி தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகள் நம்ம பார்க்க முடியுது இப்போ உள்ள காலகட்டத்தில். ஆனால் நம்ம குடும்பங்களோட சந்தோஷமாக நம்மளுடைய கஷ்டங்களை அடிக்கடி சொல்லி, மார்க்கத்தை சொல்லி, நம்ம அதுபோல் நம்ம குழந்தைகளையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையும் நம்ம அரவணைச்சு போனோம்னு சொன்னாக்கா இதுபோல் கஷ்டங்கள் வராதுன்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் யதார்த்தம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்கீங்க, சந்தோஷமாக இருந்திருக்கீங்க, இது போல் விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலகட்டங்களில் இது போல் வேறு பதிவுகளுடன் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் வேறு ஒரு பதிவுடன். பாய்.